ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தளபதி 69 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு இந்த வீக்கெண்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் வழக்கம் போல டைட்டில் பார்த்தீங்கன்னா ரூமர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதில் நான் பெருசாக எதிர்பார்க்காத ஒரு டைட்டில் திரும்பவும் உள்ள வருது. அதாவது தளபதி 69 படத்துக்கு நாளே தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு தளபதியோட முதல் படத்தோட டைட்டிலையே வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி நியூஸ் வந்துச்சு. ஸோ இப்போ திரும்பவும் அதே நாளே தீர்ப்புன்ற டைட்டில் தான் சர்ப்ரைஸ் ஆகுது. அந்த நாளே தீர்ப்புன்றது ஒரு பயங்கர பவர்ஃபுல் டைட்டில் தான். அதுவும் முதல் படத்தோட டைட்டிலும் கடைசி படத்தோட டைட்டிலும் ஒரே டைட்டிலா இருந்தா ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் வந்த மாதிரியும் இருக்கும். அண்ட் மெயினா படம் ரிலீஸ் ஆகி முடிஞ்ச உடனே எலெக்ஷன் வர்றதால பாலிடிக்ஸுக்குமே ஒரு பக்கமான ஆக்டான டைட்டிலா இருக்கும். ஸோ நாளை தீர்ப்புன்ற டைட்டில் இவ்வளவோ பாசிட்டிவிட்டி இருந்தாலும் எனக்கு பெருசா பழைய டைட்டிலே திரும்பவும் ரீட்டைன் பண்றது எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. புதுசா நமக்கு ஒரு டைட்டில் கிடைக்கிறது மிஸ் ஆகுமோன்ற வருத்தம் தான் இருக்கு. அதுவும் மற்ற ஆக்டர்ஸ் மாதிரி கேலண்டர்ல வர்ற ராசி பலன் மாதிரி இல்லாம மெர்சல், தெரி, துப்பாக்கி, கோட்டு, லியோ, மாஸ்டர்னு இந்த மாதிரி எல்லாமே பிரமாண டைட்டில்ஸா தான் அமைஞ்சிருக்கு. நமக்கு ரீசெண்டா வாரிசு மட்டும் தான் ரொம்ப பிடிக்காத ஒரு டைட்டில். பட் அந்த படத்தை டார்கெட் பண்ண ஆடியன்ஸுக்கு அது கரெக்டான டைட்டில் தான். லியோ, கோட்டு மாதிரி வேற லெவலான டைட்டில் கூட அமையலாம். ஓகே நண்பா, ஃபர்ஸ்ட் லுக்குக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்ப வேணா வரலாம். ஏன்னா குடியரசு தினத்துக்கு இடையில இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இன்னைக்கு மிட் நைட்டுக்கு வந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஓகே நண்பா, நாளை தீர்ப்பு டைட்டிலே ஓகேவா இல்ல வேற ஏதாவது டைட்டில் வைக்கணுமான்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.